நான் கொடுத்தது 422, அவன் அடித்தது 311. இவ்வளோ தான் வித்தியாசம். ஜஸ்ட்டு 4 அப்படிங்கும்போது அவன் ஒரு நம்பர் மைனஸில் வச்சு 3க்கு 4 அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டான். ஓகேங்களா? ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 3, 6, 9 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 3 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் நம்ம கொடுத்தோம் நேற்று. இது இல்லாமல் நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்தா, நேற்று வந்து நான் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 853, 536. இதை அப்படியே இன்றைக்கி பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சரி, எப்படி நீ இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக நீ சொல்கிற அப்படிங்கிறதுக்கு நான் தெளிவாக 2 விதமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது இல்லாமல் வேறு எந்த மாதிரி இது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் வரும், என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் நேற்று கொடுத்த 853, 536 இன்றைக்கி பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ இந்த லாஸ்ட் இயர் சார்ட்டு அதெல்லாம் பார்க்க வேணாம், ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா? 311 இங்கே இருக்குது, 311 இங்கே இருக்குது. சரி, இந்த 311க்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ரைட்டு, இது சொல்கிறது ராங்கு ரைட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிங்க. ஓகேவா? சரி, இங்கேயும் இருக்குது, அதே மாதிரி இந்த பாக்ஸு இருக்குது. இதில் நல்லா பார்த்துக்கிட்டா இங்கே 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 இங்கே. ஓகே, இங்கே 3110 இருக்குது. நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்டு 0311 இருக்குது. சரியா? இந்த 2 ரிசல்ட்டுக்கும் அதுக்கு அடுத்த நாள் கணக்கில் 833, 833, 0333, 0333 எந்த பக்கம் விட்டாலும் நம்மளுக்கு 3, 3, 3ங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு நண்பர்களே. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா 0வுக்கு, ஓகேங்களா, 0வுக்கு வந்து என்னென்னா 8. ஓகேவா? ஸோ இதுபடி பார்த்தா நம்மளுக்கு வந்து 8. ஓகேங்களா? 8. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 3க்கு 3 அப்படிங்கும்போது இன்றைக்கி 3க்கு பவர் அப்படியே எடுத்தால் 6. சரிங்களா? ஓகே, 3க்கு பவர் எடுத்தால் 6. அதே மாதிரி இந்த இடத்துல 1க்கு 3 அப்படிங்கும்போது 1க்கு பவர் எடுத்தால் 4. சரியா? ஓகே, அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு கணக்குப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 8, 3க்கு வந்து 6, 1க்கு வந்து 4 அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து 8. ஸோ 8648 அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். 8648. ஓகேவா? எப்படின்னா 0311க்கு உங்கள் கணக்கில் 0க்கு 8, 3க்கு 6, 1க்கு 4, 1க்கு 8. சரியா? 8648. ஓகேங்களா? அவ்வளோதான் நண்பர்களே, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏற்கனவே 536, 853 கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சந்தேகத்தை தீர்த்துடுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ 7348லேருந்து ஆரம்பிப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு வார ரிசல்ட்டு இன்ட்டு 3 இன்ட்டு 6. இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு 3 அப்படிங்கும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். இது 044 அன்றைக்கி டேரெக்டாக ரிசல்ட் வந்துச்சு. சரி, அதுக்கு அடுத்தது அது அப்படியே 6ஆல் நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னா 132, 264 இருக்குது. இந்த 264 வந்து நம்மளுக்கு 246 பாக்ஸில் அடுத்த நாள் பாஸ் ஆகுது. ஓகேவா? பாக்ஸில் பாஸ் ஆகுது. சரி, ஓகே, அது அப்படியே 3ஆல் பெருக்கணும்னா அதுக்கு அடுத்த நாள் 29, 32 ரிசல்ட்டு. 22, 32 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே 93, 92 அப்படிங்கிறது, இந்த 93 வந்து நம்மளுக்கு ஏபியில் பாஸ் ஆகுது. இந்த 92 வந்து ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகேவா? ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகே, அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்ட்டு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2380 அப்படிங்கிறது கிடைக்கிது.
2380 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டாக 2804. இந்த 803 அப்படிங்கிறது +1 ஆக மாறி 2804 ரிசல்ட் கிடைக்கிது. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தபடியாக இன்ட்டு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7142 256 அப்படின்ற கிடைக்கிது. இந்த 142 நம்மளுக்கு வந்தது. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 021 அப்படிங்கும்போது இந்த 2 அப்படியே பிசியில் பாஸ் ஆகுது. ஓகேவா? சரி, அப்போ இந்த 246. ஸோ இன்றைக்கி நேற்று எப்படி பேட்டர்னில் அதை அப்படியே 6ஆல் பெருக்கணும்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 853 536 அப்படிங்கிறது கிடைக்கிது. சரி, அப்படிங்கும்போது நம்ம ஒரு சில நாள் பேட்டர்னில் அவன் ஃபுல் பவராக வச்சிடுறான், ஒரு சில நாள் பேட்டர்னில் இவன் மாற்றுறான். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது பார்த்தா இதையே நான் இன்றைக்கி வந்து பாக்ஸாக ட்ரை பண்ண சொல்கிறேன். 28 53 25 36 இதை மட்டும் பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் டேரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்குறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் விருப்பம் தான். எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதில் பாக்ஸ்லேயோ இல்லை டேரெக்டையோ நேற்று நான் எப்படி உங்களுக்கு 74 22 அப்படிங்கிறது ஃபாலோஅப் நம்பராக கொடுத்து அதில் 311 அடித்தானோ அதே மாதிரி நேற்று கொடுத்த ஃபாலோஅப் நம்பரு இன்றைக்கி வரும். ஆனால் இதே மாதிரி கூட்டல் கழித்தலாக வருமா அப்படிங்கிறது சொன்னிங்கன்னா கூட்டல் கழித்தலாக வராது, ஓரளவுக்கு சிமிலியராக வரும். அந்த 853 அப்படியே பாக்ஸில் போட்டோன்னு வச்சுங்களேன். இந்த பாக்ஸில் போட்டோன்னா 358 538 853 அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 செட்டு ஜென்ரேட் ஆகுங்களா, அதில் தான் வந்து உட்காரும். ஸோ இதுலேயும் 53 இருக்குது, இங்கேயும் 53 அப்படி இருக்கிறதுனால ஏபிஎஸ்சிபிசியில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 53 அதை திருப்பினா 35, 36 அது திருப்பினா 63, 85 அது திருப்பினா 58. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 3க்கு 6 5க்கு 8 பவரு. ஸோ 5க்கு அதே மாதிரி 6க்கு 3 3க்கு 6 36. அதே மாதிரி 5க்கு 4 3க்கு 8. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 83. ஏபிஎஸ்சிபிசியில் 53 35 36 63 85 58 68 36 48 83. ஸோ 5 5 10 செட்டு இருக்குது. ஏன்னா ஒரு சில நாள் ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கொஞ்சம் முன்ன பண்ண தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பாருங்கள். ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி அதாவது 5க்கு 8 பவரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3க்கு 6 பவரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 ஒரு போர்டில் இன்றைக்கி கண்டிப்பாக இறங்கும். ஸோ 8 6 3 ஆல் போர்டில் இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளை கொடுக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.